ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 23 கத்தார். தலைப்பு செய்திகள்: வேலியில் இருந்த வெர்ஸ்டாப்பனுக்கு கையில் வெற்றியை தூக்கி கொடுத்த மெக்லாரன். இரண்டாவது தலைப்பு செய்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு செய்தி. அவர் பெயர் தான் சைன்ஸ், ஆனால் அவர் மண்டைக்குள் முழுவதும் மேக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஐ மீன் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்ல மேத்தமேட்டிக்ஸ் சான்ஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரெண்டு தான் வச்சு எனக்கு தெரிஞ்ச ஹைலைட். இனிமேல் நான் ஃபெராரியை பற்றி பேசினால் என் மேல் நீங்கள் கற்களை கொண்டு எறியலாம், செப்பலை கொண்டு எறியலாம். அது வந்து பர்சனல் ஹெட்லைன்ஸ். இனிமேல் நம்ம ஃபெராரி பற்றி பேசி நம்மளுடைய நேரத்தை விரயமாக்க நான் விரும்பலை. எல்லாருமே ஆர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைட் பி ஆங்க்ரி அட் மெக்லாரன் அண்ட் வாட் தே ஆர் டூயிங். நான் வந்து கேட் ஆன் த வால் மாதிரி தான் இருக்கேன். அவங்க பண்ணது கரெக்டாக தப்பான்றது வந்து எனிபடி கேன் மேக் அ ராங் ஸ்ட்ராட்டஜி கால். அண்ட் இவங்க வந்து எப்பயுமே நாங்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் கவர் பண்ணி ஆகணும். சயின்ஸ் எவ்வளோ சூப்பராக P3க்கு வந்துட்டார். அண்ட் நம்ம இது வந்து ரேஸ் முடித்த உடனே நம்ம பேசணும். ஜேம்ஸ் வால்ஸ் மாதிரி ஒரு ஆள் சயின்ஸை அவ்வளோ நாளாக பண்ணி அவங்க ப்ராஜெக்டை சயின்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து இந்த சீசன் வில்லியம்ஸ் 2 போடியம்னா சமத்தான மாதிரி. ஏன்னா இந்த ப்ரீ ரேஸ்லேயே சயின்ஸ் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு போடியம் கிடைக்கும் அண்ட் வி வில் பி ஸோ க்ளோஸ் டு த டாப் 3 டீம்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் நம்பியிருக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் ஃபன்னி திங் இஸ், அந்த ப்ரீ ரேஸ் இன்டர்வியூவில் வந்து அவர் பக்கத்தில் ஹாமில்டன் வேறு இருந்தார். ஹாமில்டன் சோகமாக பேட்டி கொடுத்துருந்த போது சயின்ஸ் அவர் மேலே கேமரா இல்லைன்னு சிரிச்சிட்டு இருந்தாரா என்னன்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தட் வாஸ் சேட்லி ஃபன்னி. வீடியோக்குள்ளே போவோம். எங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் வழக்கம் போல் கொடுத்துருங்க சபரீஷ். வெல்கம். கண்டிப்பாப்பா. வணக்கம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துருவோம். அதுதான் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம், தலைச்சாம்புள்ளைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிற டீமை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 டீம் இன்னொரு டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை பேசிக்காக பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஃபன்னி வே மெக்லாரன் அண்ட் ரெட் புல் ஃபைட்டிங் ஃபார் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன்ஸ் டிரைவர் சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரிதான ஒரு வைப் தான் இருக்குது. அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக். ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோன்னா நாரிஸ் ஸ்டில் டாப்பில் தான் இருக்காரு, 408 பாயிண்ட்ஸ். செகண்டு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பியாஸ்ட்ரியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு, 396 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நாரிஸ்க்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் 12 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர்டு பியாஸ்ட்ரி 392 பாயிண்ட்ஸ். அவருக்கும் நாரிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 16 பாயிண்ட்ஸ். அவருக்கும் மேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 4 பாயிண்ட்ஸ். இந்த ரேஸ் ஆக்சுவலி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு பர்சன்னா அது பியாஸ்ட்ரி தான். இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே அவர் செமையாக ஓட்டினார். சரியான குவாலி, சரியான ரேஸ் ஸ்டார்ட்டு, ஒரு சின்ன அன்ஃபார்ச்சுனேட் மொமெண்ட் அண்ட் தென் மெக்லாரனோட அந்த ஈக்குவாலிட்டி ஆர் பப்பாயா ரூல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்னால ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த வின் விச் ஹி டிசர்வ்ட். ஸோ இப்படி தாங்க டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. அபுதாபினாலே எங்களுக்கே வந்து கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரி வயிற்றில் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ரேஸ் கட்டார் ஜிபி ஆரம்பிக்கும் போதே ஆக்சுவலி கிராஃப்டியும் மார்ட்டினும் செமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. பிரண்டிலும் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி மேக்ஸ்லாம் வந்து ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் லாஃபிங் இட் ஆஃப். பட் ஆனால் நம்மளோட வயிற்றில் இருக்க பட்டர்ஃப்ளைஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரெஷனோட அதை காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா F1 ஃபேன்ஸும் பேசிக்காக ஃபீல் பண்ணுறோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. பார்க்கணும் அபுதாபி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு வருவோம், ஸ்டாண்டிங்ஸ்க்கு வருவோம். மெக்லாரன் 800 பாயிண்ட்ஸை டச் பண்ணிட்டாங்க, நம்பர் 1. கீழே வந்தோம் அப்படின்னா we can safely say that என்னப்பா அறிவிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஃபெராரி இஸ் அவுட் ஆஃப் P2 அப்படின்ற P2 ஃபைட் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. மெர்சிடிஸ் செகண்டில் இருக்காங்க, 459 பாயிண்ட்ஸ். they are looking strong to finish in P2. Third Red Bull 426 points. ஒரு டிரைவரை வச்சு ஆக்சுவலி தேர்டு வந்துட்டாங்க ரெட் புல். ஃபோர்த்து ஃபெராரி 382 பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறம் அவங்க மெர்சிடிஸை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ரெட் புல்லை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ P4 தான். கீழே வந்தோம் அப்படின்னா P6. அதுக்கு தான் சண்டைகள் நல்லா போயிட்டுருக்கு. வில்லியம்ஸ் P5ல இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசிகிட்டு இருந்த மாதிரி அவங்கள இனிமேல் டச் பண்ண முடியாது, அவங்க P5 தான். P6ல வீகார் 92 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த ரேஸ் கொஞ்சம் ஹட்ஜார் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான மொமெண்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு நல்ல பொசிஷனில் முடிச்சிருப்பார் அண்ட் டபுள் பாயிண்ட்ஸில் முடிச்சிருப்பாங்க. லியம் லாசனும் முடிச்சிருப்பார், ஹட்ஜாரும் முடிச்சிருப்பாங்க, நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஐ கெஸ் 2 லேப்ஸ்க்கு முன்னாடி பஞ்சர்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லியம் லாசனுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் தே ஆர் இன் 6th பொசிஷன், 92 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 7th ஆஸ்டான் மார்டின் 80 பாயிண்ட்ஸ். இந்த ரேஸ் ஆக்சுவலி அலான்சோக்கு ஒரு நல்ல ரேஸ், P7ல் முடித்தார். ஸோ அதனால் தே ஆல்சோ காட் சம் பாயிண்ட்ஸ்.
கடைசி ரேஸில் எனக்கு தெரியல வீகார்பை வந்து தாண்ட முடியுமா ஆஸ்டான் மார்டினால், அன்லஸ் வீகார்ப் ரொம்ப கேவலமாக பண்ணி அலான்சோ அண்ட் ஸ்ட்ரால் 2 பேருமே பாயிண்ட்ஸில் முடிச்சா வேணால் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கஷ்டன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கீழே வந்தோன்னா ஹாஸ்க்கு இது மறக்கக்கூடிய ரேஸ். ரீசெண்டாக நல்ல ஸ்ட்ரிங் ஆஃப் ரேசஸ் அவங்களுக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஆலி பேர்மேன். பட் இந்த ரேஸ் வந்து நிறைய பிட் ஸ்டாப்பில் பிரச்சனைகள், சொதப்பல், ஆக்கானோட பெனல்ட்டியும் கொஞ்சம் சொதப்புனாங்க, ஃபால் ஸ்டார்ட், ஒரு மாதிரி எவ்ரிதிங் வென்ட் பேட், அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நாள் சுச்சுவேஷன். கழிச்சு பழைய ஹாஸ் பர்ஃபார்மன்ஸ். கரெக்டாக சொன்னீங்க. ஒன்லைனில் சமப் பண்ணோன்னா பேசிக்காக அதுதான். ஸோ தே ஆர் ஆன் 8, எந்த சேஞ்சும் இல்லை, 73 பாயிண்ட்ஸ். அவங்களுக்கும் ஆஸ்டான் மார்டினுக்கும் 7 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஐ டோன்ட் திங்க் தே கேன் ஃபைட் ஃபார் P6 அட் திஸ் பாயிண்ட். தே கேன் ஃபைட் ஃபார் P7ன்னு தோணுது வித் ஏஎம்ஆர். பார்க்கணும். கீழே சௌபர் 9th பொசிஷனில் இருக்காங்க. அல்கன்பர்க் மட்டும் இந்த ரேஸ் முடிச்சிருந்தான்னா ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஹூ நோஸ், இன்னும் கொஞ்சம் மேலே கூட அவர் முடிச்சிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேஸ்லியோட அடிதடி அண்ட் அவர் வெளியே போயிட்டு கிராஷ் பண்ணிட்டாரு, டிஎன்எஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சௌபர் வந்து 68 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. P9 அவங்களுக்கும் P8 வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்களுக்கும் ஹாஸ்க்கும் 5 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் டு ஃபைட் ஃபார் சௌபர் அண்ட் ஹாஸ் ஆஸ் வெல். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கணும். கடைசியில் P10 ஆல்பின் 22 பாயிண்ட்ஸ். இது தாங்க பேசிக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸ். பப்பாயா தோல் வழிக்கு வாலிபர் உயிர் ஊசல். அதுதான், அப்படிதான் சொல்லணும். இதை நான் எதிர்பார்க்கல. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பியாஸ்ட்ரிக்கு பயங்கரமான வீக்கெண்ட். லேப் 2லயே தெரிஞ்சிருச்சு அவர் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் 1.5 to 2 seconds முன்னாடி போயிட்டாரு. லேப் 5ல மேக்ஸ் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு வண்டியில பேலன்ஸ் பிரச்சனை இருக்குன்னு. பார்த்தா லேப் 5ல பியாஸ்ட்ரி வாஸ் ஆல்மோஸ்ட் 5 seconds to 5.5 seconds கிளியர். அதுக்கப்புறம் கேஸ்லியோட ஒரு மாதிரி ஷேக்கியான டிஃபென்ஸு, ஹல்கன்பர்க் தட்டிட்டாரு. 7வது லேப்ல சேஃப்டி கார் வந்துருச்சு. அங்க ஆரம்பிச்சது வேணாம். விஷயம் என்னன்னா, ரெட்புல் ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் எடுக்கிறாங்க. மெக்லாரன் 2 டிரைவரும் ஈக்குவல், அதனால ஆப்வியஸ்லி ஸ்பிளிட் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. என்னன்னா, வி வில் ஸ்டே அவுட், வி வில் டூ த 25 laps, எங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் சொன்னாங்க. அங்கேருந்து ஆரம்பிப்போம். இது ஃபிளெக்சிபிளான ஸ்ட்ராட்டஜியா? நான் ஆரம்பத்தில் வில் சொல்லப்ப நானும் நம்பிட்டேன்ப்பா. ஓகே, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இன்னொரு முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு நம்ம இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாதவங்க, ரேஸ் மட்டும் பார்த்தவங்களுக்கு இதை கண்டிப்பாக நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் கட்டார் கிராண்ட் ப்ரீல இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், டயர்ஸ்லாம் ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப லேப்ஸ் புஷ் பண்ணாங்க. தே வென்ட் பியாண்ட் 31-32 லேப்ஸ் அண்ட் பஞ்சர் ஆக ஆரம்பிச்சது. நம்ம கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம், எதுக்கு முன்னாடியே சேஃப்டி கார் கொண்டு வரல, நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெரேலி இந்த வாட்டி ஃபார்மேஷன் லேப், கூல்டவுன் லேப் தவிர்த்து அக்ராஸ் த வீக்கெண்ட் எந்த டயர் யூஸ் பண்ணாலுமே த லிமிட் ஷுட் நாட் பி பியாண்ட் 25 லேப்ஸ். ஸோ ப்ராக்டிஸில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, குவாலியில் யூஸ் பண்ணாலும் சரி, அண்ட் ரேஸில் யூஸ் பண்ணாலும் சரி, டுகெதர் எனி சிங்கிள் டயர் ஷுட் நாட் கோ பியாண்ட் 25 லேப்ஸ். இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, சரி, ஒரு டயர் நீங்கள் ப்ராக்டிஸில் போடுறீங்க, FP3ல போடுறீங்க அப்படின்னா 3 லேப் அந்த டயரை நீங்கள் ஓட்டிட்டீங்க, அதை எப்படியும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் லெட்ஸே ஆர்கியூமெண்ட் சேக் அதை நீங்கள் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 3 லேப்பை கன்சிடர் பண்ணி ரேஸில் நீங்கள் அந்த பர்டிகுலர் டயரை 22 லேப்புக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி போனீங்க அப்படின்னா தென் யூ ஆர் கோயிங் பியாண்ட் த 25 லேப் லிமிட் மார்க். அப்படி போனாலே டிஸ்குவாலிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரேஸில் இருந்து. ஸோ இந்த ரூல்னால என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பிளேக்குள்ளே வந்தது. கம்மிங் டு மெக்லாரன், நீ பாலாஜி சொன்ன மாதிரி லேப் 7ல் சேஃப்டி கார் வந்துருச்சு. இப்போ என்ன கேம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, மெக்லாரனுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாத்த விட முக்கியமான ஃபேக்டர் பப்பாயா ரூல்ஸ். பேசிக்காக அவங்க 2 டிரைவர்ஸ்க்கும் ஈக்குவலான ஸ்ட்ராட்டஜி, ஈக்குவலான சான்ஸ் டு ஃபைட் ஃபார் த சாம்பியன்ஷிப். நம்பர் 1ல பியாஸ்ட்ரி இருக்காரு, P3ல நாரிஸ் இருக்காரு. இன்னொன்று ஐடியல் சுச்சுவேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, பியாஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பியாஸ்ட்ரியை பிட் பண்ணிட்டு நாரிஸை வெளியே விட்டுருப்பாங்க. அது நாரிஸ்க்கும் நல்லதாக முடிஞ்சிருக்கலாம், பியாஸ்ட்ரிக்கும் நல்லதாக முடிஞ்சிருக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம், பியாஸ்ட்ரியை வெளியே விட்டுட்டு, ஏன்னா அவர் தான் லீட் டிரைவர், பொசிஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அவரை லீடில் விட்டுட்டு நாரிஸை பிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பிட் பண்ணியிருந்தா அகெயின் பியாஸ்ட்ரிக்கும் அட்வான்டேஜாக இருந்திருக்கலாம், நாரிஸ்க்கும் அட்வான்டேஜ் போயிருக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லையுமே, நான் சொன்ன 2 ஆப்ஷன்லையுமே 2 டிரைவர்ஸில் ஏதாவது ஒரு டிரைவர்ஸ்க்கு அட்வான்டேஜ் போயிருக்கும் ஆஸ் த ரேஸ் வெண்ட் ஆன். பட் மெக்லாரன் அதை பண்ண விரும்பலை. இன்னொரு ஆப்ஷனும் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேரையுமே பிட் பண்ணியிருக்கலாம். நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு,
டபுள் ஸ்டாக் பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பாங்களோ, கஷ்டமாக இருந்திருக்குமோ, அதனால் யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் P1 வந்து பியாஸ்ட்ரி இருக்கார், P3 தான் நாரிஸ் இருந்தார். ஸோ டபுள் ஸ்டாக் பண்ணியிருக்கலாம், அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அகெயின் எல்லாரும் பிட் பண்ணுவாங்க, டபுள் ஸ்டாக் பண்ணுறதில்ல. அண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக மெக்லாரன் பிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிரைவருக்கு கரெக்டாக பிட் பண்ணுவாங்க, செகண்ட் டிரைவருக்கு வீல்கன் ஏதாவது பிரச்சனை வரும், 4 செகண்ட் பிட் ஸ்டாப் ஆகும், 5 செகண்ட் பிட் ஸ்டாப் ஆகும். அது அவங்க மைண்டில் ப்ளே ஆச்சா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அதனால் அவங்க டபுள் ஸ்டாக் பண்ணலையா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர், ஜாக் பிரவுன் ரீசெண்டாக பேட்டி கொடுத்த மாதிரி மேக்ஸ் இஸ் லைக் அ ஹாரர் மூவி தான். எங்கேருந்துடா இவன் ஏஞ்சி சடனாக வந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டர். ஸோ மேக்ஸ் அந்த நடுவில் இருந்தது, அதுவும் அவங்க மைண்டில் செமையாக ப்ளே பண்ணிருச்சு. இவ்வளோ விஷயங்கள்லாம் தாண்டி மெக்லாரன் வாஸ் நாட் ஏபிள் டு டூ த ரைட் திங். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து மெக்லாரன் மேலே கோவம் வரல. இட் இஸ் நெவர் ஈஸி டு டூ அ ரைட் திங். தே வாண்ட் டு பி ட்ரூ டு தேர் கோர் பிரின்சிபல்ஸ் ஆர் பப்பாயா ரூல்ஸ். அஃப்கோர்ஸ் மெக்லாரன் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கணும். நாரிஸும் சொதப்பினாரு, பட் ஸ்டில் they want to give equal opportunity to their drivers. That's it. They could have done maybe something different. It's like we as a fan we feel like ஏதாச்சும் நீங்கள் பண்ணி ஜெயிச்சிருக்கலாமேடா, because it was Piastri's race to win. It was McLaren's race to finish 1-2. It was never Max's race or Red Bull's race. It was never Max's race, it was never Max's season. என்ன we are here. So அது அண்ட் நீங்கள் நம்ம இது காலுக்கு வரதுக்கு முன்னாடியும் பேசிகிட்டு இருந்தோம், ஜாக் பிரவுன் ஹேஸ் பீன் வோக்கல் அண்ட் இன்டர்வியூலேயே சொல்லியாச்சுல, நாங்கள் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் தோத்தா கூட பரவாயில்ல, இதுவும் நம்ம நிறைய வாட்டி டச் பண்ணியிருக்கோம், தட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் இஸ் மோர் ஆஃப் அ வேனிட்டி. இட் இஸ் குட் ஃபார் த டிரைவர்ஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் த டீம் எனி திங். மேபி இட்ஸ் கோயிங் டு பிரிங் இன் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸ்டில் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு காசு வராது டீமுக்கு. நீ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அடிச்சாதான் டீமுக்கு காசு, விச் தேர் பாக்கெட் இஸ் சார்ட்டட். இதுக்கு மேலே it is interesting to see Zach Brown's ego தான் எனக்கு தோணுது, that என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் we are going to stay with this kind of operational rules. அதனால நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கன்ற மாதிரி தான் இருக்காங்க, which is quite interesting to see. அதான் மேக்ஸே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது எங்க சீசனே இல்லை, அவங்களே எங்க கையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. I guess இந்த this would have not been a blown out decision if they had done the logistics right in Las Vegas. As simple as that. Las Vegas you lost it, not here. Qatar Grand Prix இல்ல, லாஸ் வேகஸ்ல ஒழுங்கா ப்ராப்பரா இந்த பிரச்சனை ஸ்கிட் பிளாக்க ப்ராப்பரா ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டிஸ்கஷனே பேசிக்கா நடந்திருக்கு. அண்ட் மேக்ஸை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னாலுமே கூட டீமை பத்தி பேசணும் வச்சுக்கோங்க. இந்த வீக்கெண்ட் ஆரம்பத்துல இருந்தே ரெட் புல் வந்து செமையா மைண்ட் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பிட்ல வந்துட்டு கார் இஸ் சேம் as லாஸ்ட் வீக்கெண்ட் அந்த மாதிரி போட்டது, to the point where in a race where McLaren have absolutely got their strategy wrong, they sent Hannah to the stage to be on the podium. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு சரியான ஊமை குதுசா ரெட் புல் அந்த விஷயத்துல செம்ம. அண்ட் தென் ஜோலியன் பாமர் ஆல்மோஸ்ட் ரேஸ் வந்து 21st லேப்ல இருக்கு. காமெண்டேட்டர்ஸ் அண்ட் பண்டிட்ஸ் were still predicting. ஜோலியன் பாமர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு மெக்லாரன் கேன் ஒன்லி லுக் அட் P2 and P3, ஏன்னா அவங்க வேற ஸ்ட்ராட்டஜி போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டெட்ரிமெண்டல் ஃபார் மெக்லாரன்ற மாதிரி செம்மையாக கால் பண்ணார். ஷவுட் அவுட் டு ஜேபி. நம்ம நீ என்னடா ஜேபிக்கு ஷவுட் அவுட் கொடுக்கறது மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் செம்ம பண்டிட்ரி, இட்ஸ் நைஸ். எனக்கு என்ன ஒரே ஆசைனா அந்த ஸ்டார்ட்டுக்குள்ள கடைசியா 3 டிரைவர் வந்து அபுதாபிக்கு கண்டென்டரா வந்தது வந்துட்டு 2010. அதுல வந்துட்டு வெட்டல் தான் ஜெயிச்சாரு 2010. அண்ட் வெட்டல் அந்த வருஷம் வந்து சீசன்ல லீடிங்காவே இல்ல, ஜெயிச்சிட்டாரு. ஜிபியும் மேக்ஸ் வந்துட்டு டூபிட் வெயில்ட் மைஸ்டர் அதை ரீக்ரியேட், அவங்க மேபி டச்ல ரீக்ரியேட் பண்றாங்களா என்னன்னு தெரியல, பண்ணா செமையா இருக்கும். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி கிரேசி. எப்பா எனக்கு ஜாக் சொன்னது இட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸுங்க. as a மேக்ஸ் ஃபேன் எனக்கே பயமா இருக்கு. இட்ஸ் லைக் இஸ் a horror movie தான். him and Red Bull credit goes to Red Bull as well. ஹாரர் ஷோவா இருந்தது. இப்போ ஓகே sorry, I will let you continue. there is one thing we can talk all day about Red Bull's professionalism sometime in a different actually two sides of a coin mari. Professionalism in a bad light, like where second driver எப்படி treat பண்றாங்க, the shenanigans with Christian Horner, with Helmut Marko coming out and saying things very openly and directly and all those things நம்ம பத்தி நிறைய பேசினாலுமே there is other side of Red Bull's professionalism where they were never afraid of trying new things
day in and day out. If you put Red Bull in a bad spot, they will come out swinging, throw the kitchen sink at in the strategy. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. That is something which every இன்னொன்னு team. நீ யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க, whenever they roll the dice they always come with the jackpot. It's never like they are gambling, they are placing safe bets தான், or risky bets, but high risk high reward நாலே High reward. அந்த ரிவார்டோட தான் மச்சி வெளில வராங்க, which Exactly. is quite amazing. Exactly. அதுதான் the trust. So that comes with the trust team has in their driver and vice versa பேசிக்கா. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வேற லெவலுங்க ரெட்புல்லும் மேக்ஸும். ஒன்ஸ் ஹார்ட் டயர்ஸ் போட்ட உடனேயே the idea for McLaren was to kind of pull away from Max, let's say to 10 seconds, 12 seconds like that, so that once they pit in the last stint by lap 50 or 49 something like that, ஒரு 7-8 லேப்பில் ஆஃப்செட்டை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் மெக்லாரனோட பிளான். பட் ஆனால் மேக்ஸ் வாஸ் மைட்டி இன் தோஸ் ஹார்ட்ஸ். ஒரு பாயிண்டில் நாரிஸை பிடிச்சிட்டாரு பேசிக்காக. அஃப்கோர்ஸ் நாரிஸோட ஸ்டிண்ட் வந்து செகண்ட் ஸ்டிண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிண்ட் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஹீ ஷுட் ஹவ் டன் பெட்டர். அந்த இடத்துல அவர் லூஸ் பண்ணார். பட் ஸ்டில் he was not letting Piastri off sides and he was catching and he almost overtook Norris. ஸோ அந்த அளவுக்கு மைட்டியாக இருந்தது அவர் பேஸு. எந்த தப்பும் பண்ணல, நாட் கோயிங் வைட். நிறைய பேர் தேவர் டேக்கிங் த கிராவல் ஹியர் அண்ட் தேர். நாரிஸ் எடுத்தார். Piastri வாஸ் ரியலி குட், பட் நாரிஸ் எடுத்தார். நிறைய பேர் வெளியே போனாங்க. பட் மேக்ஸ் வாஸ் ஆன் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். வெறித்தனமாக ஓட்டுறாருங்க. அகெயின் நம்ம அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னே எனக்கு பேசிக்காக தெரியல. ஈவன் தோ மேக்ஸ் செட் தட் they don't deserve it, but still I feel like if Max wins, he deserves 100. Exactly. I mean, because deserving ஆனவங்க தான் வின் பண்ணணும். யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைனலி டிசர்விங் தான் நான். Exactly. I mean, நீங்க 2021 எடுத்துக்கிட்டாலுமே I would you can't still say Max did not deserve the championship, because அந்த சீசனே இவர் ராக்கெட் பவர் மோஹாக் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. எல்லா ரேஸும் பார்த்தா லூயிஸும் மேக்ஸும் எல்லாரை விட ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் முன்னாடி முடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரேஸில் அப்படி ஒரு டிசிஷன் மைக்கேல் மேசி எடுத்தாருன்றதுனால மேக்ஸ் டிசர்விங் சாம்பியன் இல்லைன்னு ஆயிடாதுல. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். எனக்கு இந்த வீக்கெண்டில் 2 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸோ இந்த வீக்கெண்டு இந்த 25 லேப் ரூல் ஃபார் டயர்ஸ் இல்லைன்னா இட்ஸ் ஹேண்ட்ஸ் டவுன் பியாஸ்ட்ரிஸ் ரேஸ். ஏன்னா செமையா ஓட்டினாரு. ஹார்ட்ஸ் போட்டு பியாஸ்ட்ரி ரேஸ் முடிச்சிருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. பட் தென் தே ஹேட் டு கோ ஃபார் another மீடியம் அண்ட் தென் தே ஹேட் டு கோ ஃபார் another ஹார்ட்ஸ்ன்றதுனால தான் பேசிக்லி பிளேவே மாறிடுச்சு. அதனால எனக்கு பியாஸ்ட்ரி இந்த ரிதம்ல ஒரு சூப்பர் லைன் வரும். அர்ஜுனுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கும். அவங்க அர்ஜுனோட அம்மா சொல்லுவாங்க, நீ நல்ல பையன், உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்பவுமே இந்த சீசன் பியாஸ்ட்ரி நினைச்சாலே எனக்கு அதான் தோணுது. இங்கதான் there is a difference between experienced champions, right? When they will make a call, டீம் ஒன்று எடுக்குதுன்னா இல்லை நான் இதை ஃபீல் பண்ணுறேன் அதனால நம்ம இந்த சைடு போகலாம். ஏன்னா மேக்ஸ் நிறைய வாட்டி அதை பண்ணியிருக்காரு. லூயிஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ். சைன்ஸ் அதை நிறைய வாட்டி பண்ணுவார். டீம் ஒரு கால் எடுத்தா கூட இல்லை நான் இதை ஃபீல் பண்ணுறேன், லெட்ஸ் டூ திஸ்னு. மெக்லாரன்ல இன்னுமே 2 டிரைவர்ஸும் அந்த கால் எடுக்கிற அளவுக்கு வளரல. மேபி ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் டாபிக் மச்சி. ஏன்னா இந்த ரேஸ் ஆக்சுவலி பியாஸ்ட்ரி அது பண்ணார். மெக்லாரன்ஸ் பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, நம்ம கடைசி பிட் ஸ்டாப் பேசிக்லி வந்து அரௌண்ட் லேப் 49 தான் பண்றதா இருந்தது. பியாஸ்ட்ரி தான் அரௌண்ட் லேப் 41 42ல என்ன சொன்னார்னா, ஐ டோன்ட் திங்க் வி ஆர் கோயிங் எனிவேர், வை டோன்ட் வி கிவ் அஸ் சம் டைம் டு பிட் ஏர்லியர் அண்ட் ட்ரை டு கேட்ச் மேக்ஸ் அப்படின்னு பியாஸ்ட்ரி ஆக்சுவலி சொன்னார். அது தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் அப். அது முக்கியமான டாபிக். நாரிஸ் வந்து he lost interestன்ற மாதிரி தான் இருந்தது. நாரிஸ் எப்பவுமே டிசிஷன் எடுத்தா என்ன எதுவும் யோசிக்க வைக்காதீங்கன்ற மாதிரி தான் பேசுவாரே தவிர, டிசிஷன் அண்ட் யூ கேன் ஒன்லி எக்ஸ்பெக்ட் எஸ் ஆர் நோ ஆன்சர்ஸ் ஃப்ரம் நாரிஸ். இந்த டயர் போட்டுக்கிறியானா எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். he will never elaborate or he will not provide alternates-லாம். and இது வரைக்குமே பியாஸ்ட்ரி காமா பேசுவாரு. பட் தென் கரெக்ட் ultimately he would say okay you are taking this call, I am abiding by this, இதுக்கு அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கே தவிர he has never gone around the strategy or சொல்லுங்க. True. ஸோ அதுதான் ஐ வாண்ட் டு மேக் தட் பாயிண்ட். இந்த ரேஸ் அது ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எனக்கு கொஞ்சம் புதுசாகவும் நல்லா இருந்தது. பியாஸ்ட்ரி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்ஸ் அண்ட் திங்கிங். அப்போ யோசிக்கும் போது அவர் சொன்னோன்னு தான் எனக்கும் யோசித்தேன். ஆமாம், இப்போ எப்படியும் யூ ஆர் கோயிங் டு சேஸ் மேக்ஸ் அட் த ஃபைனல் பிட் ஸ்டாப் விச்
you are planning to do by lap 49 or 50, why can't we do it 5 or 6 laps earlier and try to catch Get and that give you extra time. exactly. And And too அது little, too நாரிஸ்க்குமே late. அது நாரிஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டு கேட்ச் ஆண்டனலி அண்ட் சைன்ஸ் அண்ட் டேக் P3. Right. ஸோ இட் ஆல் மேட் சென்ஸ். அதுக்கப்புறம் நாரிஸையும் பேசிக்காக பிட் பண்ணாங்க. வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அ ஸ்கில், ரைட்? இட்ஸ் அ இப்போ நம்ம வி ஆர் ஃபாலோயிங் இன் டு அ டெரிட்டரி ஆஃப் ஹவு பீப்புள் ஆர். இட்ஸ் நாட் சம்திங் ஆஃப் அ ஸ்கில் இஷ்யூ. Correct. இட்ஸ் நாட் லைக் இங்கே பிரேக் அடிக்கணும் அங்கே பிரேக் அடிக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் லைக் ஹவு யூ ஆர் அஸ் அ பர்சன். இப்போ மேக்ஸ் அஸ் அ பர்சன், he wants to win. It doesn't matter. He wants to win. He wants to be on the top. He's okay to be vocal about saying no, I can't do it and all those things. It doesn't necessarily have to be true for Norris or Piastri. Norris and Piastri are two different people. They have their own characters. They want to put the trust in their team. They have been built and brought up in a different way. அப்படின்றப்போ இதை எப்படி அவங்க கொண்டு வர்றது? I'm not saying that they should not bring it up, but if they want to become a champion, this is something should be there as an arsenal for them to kind of use it and bring it up. So அது எப்படி கொண்டு வரதுன்றதே ரொம்ப and true. இன்னொரு விஷயம் என்னன்னா, it's too early. We are talking about two kids who are 23, 24 year olds. And then we can't directly put them in the bucket of a Max Verstappen or Carlos Sainz. Carlos Sainz is a veteran. Though he is not a champion, he is a veteran. And he has been in multiple teams. He has worked with multiple strategy teams. அதனால அவரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிட்டாரு. அவர் வேற கேட்டகரி. மேக்ஸே நம்ம பேசணும். ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் செகண்ட் டைட்டில், தேர்ட் டைட்டில் செம்ம கம்ஃபர்டபுளா ஜெயிச்ச உடனே அவரோட டிமினரே மாறிடுச்சு. அண்ட் தென் யூ நோ ஹவு கம்ஃபர்டபுள் ஹி இஸ் மேக்கிங் கால்ஸ் டியூரிங் த ரேஸ், எஸ்பெஷலி டியூரிங் வெட் ரேசஸ். என்ன பண்ணலாம்? அண்ட் மெயினாக அவருக்கும் ஜிபிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்போட ஃபவுண்டேஷன் வந்து அது பாறாங்கல் மேலே பாறாங்கல் வச்சா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப பெருசுன்னும் போது அண்ட் அவங்களுக்கு தனி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ நம்ம அதை டைரக்டாக போட முடியாதுனாலுமே இஃப் மெக்லாரன் கேன் ரீடெயின் தீஸ் டூ யங் டிரைவர்ஸ் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ், say 5-6 years, அது அங்கே மேபி ஹவு நாரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நாரிஸ் சைட் ஆஃப் கராஜ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹவு பியாஸ்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் might be different-ஆக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ that could probably be the thing. Again, எல்லாமே ஜஸ்ட் ஒப்பீனியன்ஸ் தான். கம்மிங் டு சயின்ஸை பற்றி நிறைய லைட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவரை பற்றி தெளிவாகவே கவர் பண்ணோம்னா, முதல்ல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் வில்லியம்ஸ் அண்ட் ஜேம்ஸ் ஹோல்ஸ். ஒரு புது ப்ராஜெக்டை ஒரு டிரைவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவரை ஆன்போர்டு கொண்டு வந்து அண்ட் இப்படி ரிசல்ட்ஸ் பார்க்குறதோட சந்தோஷம் வந்து எப்படி இருக்குன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா ரேஸ் முடிச்சுட்டு அவர் சயின்ஸ் கிட்ட ரேடியோல பேசும்போதே கமெண்டேட்டர் சொன்னாங்க, திஸ் இஸ் ஆஸ் இமோஷனல் யூ கேன் ஹியர் ஜேம்ஸ் ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சூப்பர் ஹாப்பி. அண்ட் சயின்ஸுங்க நல்ல மென்டாலிட்டி, ஒரு டீமுக்குள்ள பாசிட்டிவா வராரு. ஆன் ட்ராக் எவ்வளோ கொடுக்குறாரோ ஒரு டீமுக்கு, அதை விட அவரால் ஆஃப் ட்ராக்லயும் கொடுக்க முடியும். யாரு இன்னொரு டிரைவரா இருந்தாலும் அவங்க கூட நல்லா ஜெல் ஆகுறாரு. இது வந்து நீங்க போன காலில் சொல்லியிருந்தீங்க, சயின்ஸ் வந்து நிறைய டீம்ல இருந்திருக்காரு. ஹி நோஸ் ஹவு டு ஃபங்க்ஷன் இன் டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து ஹீஸ் அ கிஃப்ட் தட் கீப்ஸ் ஆன் கிவிங். எனக்கு அந்த 52nd லேப்ல வந்துட்டு அவரு வண்டியில ஏதோ கைண்டு வந்துருச்சு, ஐயோ கொஞ்சம் லைட்டா டெரரா இருக்கேன் போது எப்படியாச்சும் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தரமான போடியம். அண்ட் தென் கமெண்டேட்டர்ஸும் பேசிட்டு இருந்தாங்க, லைக் ஒருவேளை சயின்ஸ் வந்து திருப்பி சிங்கப்பூர் ஆண்டனிலிய வச்சே பண்ணுவாரோ நாரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நடக்கல. பட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் சயின்ஸ். இட்ஸ் இன்கிரெடிபிள் P3. It is happening after 2015 when Bottas was with Williams. தரமான பர்ஃபார்மன்ஸ்ங்க சயின்ஸ். ஜேம்ஸுக்கு அவ்வளோ ப்ரௌடா இருந்திருக்கும். வில்லியம்ஸ் இஸ் ரீப்பிங் பெனிஃபிட்ஸ் பை அப்பாயிண்டிங் ஜேம்ஸ் அண்ட் வில்லியம்ஸ் ஆர் ரீப்பிங் பெனிஃபிட்ஸ் பை பிரிங்கிங் இன் சயின்ஸ். அந்த காம்பவுண்ட் பெனிஃபிட்ஸ் பேசிக்காக இப்போ வில்லியம்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. த பேஸ் வாஸ் ரியலி குட். முக்கியமான மொமெண்ட்டே ஹவு சயின்ஸ் வாஸ் கம்ஃபர்டபுள் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வீக்கெண்ட். அண்ட் ரீசெண்டாகவே செகண்ட் ஹாஃபே நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆல்பன் வாஸ் டாமினேட்டிங், சயின்ஸ் வாஸ் டேக்கிங் இஸ் டைம். செகண்ட் ஹாஃபில் now we know why Sainz is considered as a very good driver, a veteran who you can trust, who you can believe. Even though he hasn't won championship, Sainz on the very an asset.
செகண்ட் ஹாஃப்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஃபினிஷஸ் ஆல்பனுக்கு முன்னாடி தான் முக்காவாசி டைம் அவர் முடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல P7 P8 Q3க்கு போறது அப்படின்றத கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ரேஸ் வந்து அந்த பிட் ஸ்டாப் சூப்பரான பிட் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த லேப் 7 லேப் 8ல மெர்சிடிஸோட டபுள் ஸ்டாக் அண்ட் பிட் ஸ்டாப்போட சொதப்பல்னால சைன்ஸ் அப்படியே முன்னாடி வந்துட்டாரு. ரேஸ் ஸ்டார்ட் சூப்பரான ரேஸ் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் P5ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பிட் ஸ்டாப் சொதப்பலுக்கு அப்புறம் P4க்கு வந்தாரு. அங்கையில இருந்து கன்சிஸ்டண்டாக ஆண்டனலியை பின்னாடியே தான் வச்சிருந்தாரு, விச் சேஸ் அ லாட் அபவுட் வில்லியம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், சைன்ஸோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹவு குட் ஹீ இஸ் பிகமிங் இன் வில்லியம்ஸ். அரௌண்ட் லேப் 40-45 மார்க்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சைன்ஸோட மேக்ஸ் மண்டை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம போடியமுக்கு என்னென்னலாம் கால்குலேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகுலராக கமெண்ட்ரி வேறு கொடுத்துட்டு இருந்தார். இதே பேஸில் இருந்தோன்னா நாரிஸால் ஆண்டனலியை பிடிக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக போடியம் அடிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரே கமெண்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பேசிகிட்டு இருந்தார். சம் டிரைவர்ஸ் யூ கேன் ஈஸிலி புட் இன் தேர் பேஸ்கெட்டில். ஓகே, இவங்க வந்து சாம்பியன்ஷிப் மெட்டீரியல், இவங்க வந்து குட் டிரைவர்ஸ், பட் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ஆக முடியாது. சைன்ஸ் வந்து ஒரு ஐ ஃபீல் லைக் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிரே ஏரியா. இவர் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல்னு சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. But at the same time, the things that he does with different teams and how he is so good at picking up strategies, coming up with different alternative approaches னு யோசிக்கும் போது how come he is not a championship material அப்படின்றதும் எனக்கு பேசிக்காக சொல்ல தெரியல. அந்த மாதிரியான ஒரு டிரைவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சைன்ஸ். ஜென்ரலாக நம்ம ஒரு டீமில் 2 டிரைவரை பற்றி பேசும்போது ஒருத்தர் நல்லா பண்ணாலே இன்னொருத்தருக்கு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். பட் வில்லியம்ஸ் வந்து அவங்க அந்த என்வாயன்மெண்ட் அப்படி இல்லவே இல்லை. அண்ட் இட் இஸ் ஆல்சோ நைஸ் டு சி ஆல்பன் வந்து சைன்ஸ் கூட எப்படி நடந்துக்கிறாருன்றதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. பட் இட் இஸ் கிளியர் தட் ஆல்பன் நீட்ஸ் டு அன்லாக் நெக்ஸ்ட் லெவல் இன் ஹிஸ் ஓன் பர்ஃபார்மன்ஸ். அது இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ஆல்பன் இஃப் சைன்ஸ் இஸ் கோயிங் டு பி பர்ஃபார்மிங் லைக் திஸ். பட் ஐ டோன்ட் திங்க் வில்லியம்ஸ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அன் என்வாயன்மெண்ட் வேர் நீ பர்ஃபார்ம் பண்ணாதான் நீ உள்ள இருக்க போறன்றது மாதிரி இல்லை. அண்ட் ஆல்பன் தான் வில்லியம்ஸை மேப்ல போட்டாரு சொல்லலாம். ஐ கேன் கோ அஹெட் அண்ட் சே தட் ஆஃப்டர் கம்மிங் ஃப்ரம் an environment like Red Bull, how Albon gelled with Williams and the happiness that Albon brought to the team with his performance is not going to be overlooked. 2026 is open season basically. Albon and Sainz mari rendu superana driver irukumbodhu I'm guessing Williams is going to be in an amazing spot entering 2026 la. That is so true. நல்ல பாயிண்ட். ஆல்பன் வந்து கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பன் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் வில்லியம்ஸ்க்கு இந்த கான்ஃபிடென்ஸு, இந்த ஜேம்ஸ் வாவல்ஸ்க்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸு, த டீம் வில் பி குட், வி ஹாவ் த ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி ஒன் பிளேட் அ பார்ட் ஃபார் வேர் வில்லியம்ஸ் ஆர் ரைட் நவ். கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 வருஷத்துக்காச்சு இந்த காம்பினேஷன் இஸ் செட். இவங்க இப்போ இந்த 2 பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட இதை அன்லாக் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் வில் வில்லியம்ஸ் பிகம் ஆல்ஃபாவா இல்லை இந்த பொசிஷன்லயே இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும், பார்க்கணும். இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கடைசியா கேட்கறதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இதை பத்தி பேச பெரிய டீடைல்ஸ் இல்லை, ஆன்போர்டும் பெருசா கிளியரா இல்லை. ஆனா இதை நம்ம பேசலன்னா இதை நீங்க கவர் பண்ணலையேன்னு கண்டிப்பா மக்கள் நம்மளை கேட்பாங்க. டிட் ஆண்டனலி ஆக்சுவலி கிவ் வே டு நாரிஸ் அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இது பண்ண முடியுமானே எனக்கு தெரியல. ஏன்னா யூ கேன் நாட் ப்ரிடிக்ட் ரேஸ்ல இந்த ஆர்டர்ல தான் இருக்க போது நீ வந்தா நாரிஸ் இப்போ உனக்கு பின்னாடி இருக்காருன்னா வழி விடுன்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஃபனி திங் இஸ் ரெட் புல் ஹேட் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் திஸ். நீங்களே ஒரு சிஸ்டர் டீம் வச்சு இதை நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க. யூ ஆப்ரேட் வித் 2 teams and you still have only 1 driver performing well. அது வேற கதை. Given how close Red Bull and Mercedes have been this season, how close Toto and Max have been this season, and see Kimi and Max are close, but obviously Kimi-க்கு say இருக்காது, he is a driver and ultimately டீம் சொல்றாங்கன்னா அதை கேட்டு தான் ஆகணும் போது there's nothing concrete that Kimi actually gave way so that Norris can move ahead. ஏன்னா 2 பேருமே ஒரு பாயிண்ட்ல வைடா போனாங்க தான். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சே இருக்கா? ஐம் ஆன் அ ஃபென்ஸ் தாங்க ஹியர். நான் ஆன்போர்ட் பார்த்தேன் அந்த பர்டிகுலர் லேப், அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் கார்னர்ஸ் வந்து கிமி வெளியே போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 டர்ன் முன்னாடி மறுபடியுமே ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைடிங் அரவுண்ட். அந்த ஃபைனல் ஸ்லைடு, பெரிய ஸ்லைடு கொஞ்சம் நல்லா வெளியே போயிட்டாரு. ஒய் ஐம் ஆன் அ ஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் லுக்ட் ஜென்யூன். ரெண்டுமே ஒரு 2 அந்த ஸ்லைடுமே ஜென்யூனாக இருந்துச்சு. பட் த ப்ராப்ளம் ஐ ஹாவ் இஸ் தட் அதுக்கப்புறம் அவர் செமையாக ஃபைட் பண்ணல. இட்ஸ் நாட் லைக் ஹி வென்ட் ஸோ ஃபார் வைட் அண்ட் தென்
he has to give the position to நாரிஸ்ன்ற மாதிரியே இல்லை. கொஞ்சம் லைட்டாக தடுமாறினாரு. பட் if he wants to be aggressive, he could have been aggressive and he could have stopped Norris from overtaking அப்படின்ற மாதிரியான ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஐம் நாட் சேயிங் 100% ரைட். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் எனக்கு லைட்டாக கன்ஃபார்மும் பண்ண முடியல, டினையும் பண்ண முடியல ஃபவுல் பிளே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இதை எப்படி பண்ண முடியும்னு தெரில. ஜென்ரலாக நம்ம ஐபிஎல் ஆரம்ப வருஷத்தில் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, எது நடந்தாலும் ஃபிக்ஸிங். சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே ஜெயிச்சா ஃபிக்ஸிங், மும்பை ஜெயிச்சாலும் ஃபிக்ஸிங், இந்த பால் இப்படி தான் போகணுன்றது ஃபிக்ஸிங். அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி பண்ணுற அளவுக்கு கிரிக்கெட் ஈஸியாக இருந்தால் எல்லாருமே 50 ஆவரேஜ், எல்லாருமே கிளென் மெக்ரா ஆயிருக்கலாமேப்பா, இல்லை வாசிம் அக்ரம் ஆயிருக்கலாமே. அந்த மாதிரிலாம் முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே தோணுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் த டிரைவர். அண்ட் நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி, காலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எவ்ரி ரேடியோ டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே எஃப்ஐஏ கிட்ட லாகில் இருக்குன்றப்போ ஈஸியாக ஃபவுல் பிளேவை கண்டுபிடிச்சிடலாம். எவ்ரி திங் இஸ் கைண்ட் ஆஃப் அ மைண்ட் கேம்ஸ் தான்ற மாதிரி தான் இருக்குது அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா நான் ஜிபி இவ்வளோ கோவப்பட்டு நான் கேட்டதில்லை. ஜென்ரலி அவருக்கும் மேக்ஸுக்கும் பேண்டர் இருக்குமே தவிர மற்ற டீம் என்ன பண்ணாலும் ஓ இது ட்ரை பண்றாங்கப்பா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே தான் சொல்லுவாரு. இந்த வாட்டி கொஞ்சம் லைட்டா ப்ரெஷர் ஆயிட்டாரு. ஸோ தட் வாஸ் சர்ப்ரைசிங் டு சி. அண்ட் உடனே காமெண்டேட்டர்ஸ் வேற சொன்னாங்க, இல்லையா அப்படி தெரியல, மேபி ஜிபி டஸ் நாட் ஹேவ் த ஃபுல் பிக்சர் ஆர் இட்ஸ் ப்ராபப்லி த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெரியல ஃபவுல் பிளே இருக்குமா என்ன இல்லைன்னு. பட் ஐ டோன்ட் திங்க் நோ தேர் இஸ் எனி இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன்ல. ஆமாங்க, ஆமா, தேர் இஸ் நாட். பிகாஸ் கம்மிங் டு ஜிபி ரைட், அந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ சப்போஸ் நாரிஸ் வந்து 10th பொசிஷனில் முடிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரைட் நோ வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 12 பாயிண்ட்ஸ் கரெக்டாக. நாரிஸ்க்கும் மேக்ஸுக்கும் 12 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் நாரிஸ் 5th முடிச்சிருந்தாங்கன்னா த டிஃப்ரென்ஸ் வுட் ஹவ் பீன் 14 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸ் அடுத்த ரேஸில் அபுதாபியில் மேக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சு நாரிஸ் 3rd முடிச்சா கூட மேக்ஸ் தான் ஜெயிப்பாரு, நாரிஸ் ஜெயிக்க முடியாது. இப்போ ஜஸ்ட் நாரிஸ் ஹாஸ் டு ஃபினிஷ் இன் த போடியம் கன்சிடரிங் த மெக்லாரன் ஸ்பேஸ் அண்ட் த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாரிஸ் இந்த வீக்கெண்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாம இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணானா கண்டிப்பா போடியம்ல முடிச்சிருவார். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த 2 பாயிண்ட், அந்த ஒரு தப்பு ஃப்ரம் கிமி ஆல்சோ பிளேஸ், எவ்ரிதிங் பிளேஸ் அ ரோல். யாராச்சும் தும்முனா கூட பேசிக்லி இட் பிளேஸ் அ ரோல் தான். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஆமா, எவ்ரிதிங் இஸ் அ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். வி ஆர் அட் தட் பாயிண்ட் இன் தி சீசன். யார் எது பண்ணாலும் இல்லை, ஒரு சின்ன வீல்கன், ஒரு சின்ன சூடு, எதுவாக இருந்தாலும் வில் பிளே அ ரோல். அந்த மாதிரியான மொமெண்ட் வந்ததுனால ஜிபி ரொம்ப கடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது. சமாப்பா, பயங்கரமான ரேஸ். ப்ரிடிக்ஷன்ஸ் நீ எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸுக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கத்தார் சிறப்பா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சரவடி சிறப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நம்ம ப்ரிடிக்ஷன்ஸுக்கு வருவோம். சொல்லுங்கள் சபரீஷ், நமக்கு என்ன நடந்திருக்கு ப்ரிடிக்ஷன்ஸ்ல? ஆமாப்பா, பார்ப்போம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருவோம், அடுத்து என்னோடதுக்கு வருவோம். கட்டாருக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், எது நடந்தது எது நடக்கலை அப்படின்னு. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்ப்ரிண்ட்டுக்கு 2 drivers DNF on lap 1 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதுவும் நடக்கலை, எல்லாம் சமத்தா ஒழுங்காக நடந்துக்கிட்டாங்க ஸ்ப்ரிண்ட்டில், ஏன்னா ரேஸுக்கு ஓட்டி ஆகணுன்றதுனால. 2வது ப்ரெடிக்ஷன் சூப்பரான ப்ரெடிக்ஷன், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. ஸ்ப்ரிண்ட் போடியம் பீப்புள் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஸ் போடியம் பீப்புள். இதுதான் நீங்கள் கொடுத்த ப்ரெடிக்ஷன். அங்கே பியாஸ்ட்ரி மட்டும் 2 இதுலையுமே முடிச்சிட்டாரு. வேறு யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். எனக்கே அது நடந்துதான் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ க்ளோஸில் வந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ பாயிண்ட்ஸ் அதில். நெக்ஸ்ட்டு 3rd, என்ன சொல்கிறது, டிப்ரெஸிங்கான ஒரு ப்ரெடிக்ஷன், லூயிஸ் ஹாமில்டன் அஹெட் ஆஃப் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இனிமேல் நான் ஃபெராரியை பற்றி ஏதாச்சும் ப்ரிடிக்ஷன் சொன்னால் என்ன செருப்பால் அடி. எனக்கு தெரியும் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இருக்குது அபுதாபிக்குன்னு. ஆனால் இது நான் அடுத்த வருஷத்துக்கே இதை நான் கேரி ஓவர் பண்ணிக்கலாமா இந்த முடிவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே, புரியுதுங்க, புரியுது ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்கன்றது. எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ 3rd ப்ரெடிக்ஷன் ஹாமில்டன் அஹெட் ஆஃப் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் நடக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி நோ பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் 8 பாயிண்ட்ஸில் தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நான் வந்து ஸ்ப்ரிண்ட்டில் வந்து லூயிஸ் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சைனா வைப்ஸ் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் நடந்தது என்னமோ ரீசன்ட் ஃபெராரி வைப்ஸ். ஸோ அதில் எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரேஸ் நோ போடியம் ஃபினிஷ் ஃபார் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரிண்ட்டுக்கு அது நடந்துச்சு, பட் ஆனால் ரேஸில் அடித்து நவுத்திட்டாங்க மேக்ஸ் அண்ட் ஆனா ஷ்மிட்ஸ். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனும் எனக்கு ஊற்றிக்கிச்சு. 3rd
2 DNF டியூ டு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆக்சுவலி ரேஸ் முடிக்கல தான். ஹல்கன்பர்க், ஆலிபெர்மேன், ஸ்ட்ரால், கடைசியாக ஹஜார். பட் எதுவுமே வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர் மாதிரி தெரியல. க்ளோஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரால் தான். ஆனால் ஒரு மாதிரி அவரே சடனாக வண்டியை கொண்டு வந்து உள்ளே விட்ட மாதிரி இருந்துச்சு ஆன்போர்ட் பார்க்கும்போது. ஸோ அதை வச்சு எனக்கு எந்த பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ என்னோட தேர்ட் ப்ரெடிக்ஷன்ஸும் ஊற்றிக்கிச்சு. ஸோ எனக்கும் நோ பாயிண்ட்ஸ் ஃபார் கட்டார். நானும் 8 பாயிண்ட்ஸில் இருக்கேன். 2 பேரும் சமமாக இருக்கோங்க. அபுதாபியில் அட்டகாசம் தொடரும். கார் ஃபெயிலியர்ல ஸ்ட்ரோல் தான் ஃபெயிலியர் நான் சொல்லலாம் நினைச்சேன். டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் நல்லா இருக்குன்றதால நம்ம வச்சுப்போம். சரி, அபுதாபி ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். கடைசி ரேஸு. நாங்கள் எல்லாரும் ஆல் இன் போவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணுறோம். நாங்களும் ப்ரெடிக்ஷன் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால, எங்களுக்கு இது முக்கியம் அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் பாலாஜ், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுது. இது சேஃப் ப்ரெடிக்ஷனா இல்லை என்னோட உள்மனது ஆசையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஃபைனல் ரேஸ் ஆஃப் த சீசன் Mercedes 1-2 இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். செகண்ட் ப்ரெடிக்ஷன் அபுதாபிக்கு சொல்லக்கூடாது, பட் இட் இஸ் கோயிங் டு பி a very clean race. நோ சேஃப்டி கார்ஸ், நோ வர்ச்சுவல் சேஃப்டி கார்ஸ். ஓகே, அடுத்த வருடத்திற்காக கொஞ்சம் குட் வைப்ஸ் டு காலபிண்டோ. ஸோ காலபிண்டோ இன் பாயிண்ட்ஸ். சேஃப். ஆல் 3 ப்ரெடிக்ஷன் சேஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்து என்னோடது வருவோம். நான் சொன்ன சேஃப்னு, பட் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தா கொஞ்சம் சேஃபாக தெரியல. எஸ்பெஷலி கடைசி ப்ரெடிக்ஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப் 3யோட ஆர்டர் இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். மேக்ஸ் வந்து P1, பியாஸ்ட்ரி P2, நாரிஸ் P3. இந்த ஆர்டரில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஐ வில் நாட் கெட் பாயிண்ட்ஸ். இந்த ஆர்டர் தான் என்னோட ப்ரெடிக்ஷன். நடக்குதான்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ மேக்ஸ் ரேஸ் ஜெயிப்பாரு, ஆனால் நாரிஸ் தான் சீசன் ஜெயிப்பாரு. அதான். ஆமாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அதுதான் என்னோட ஆசை. பட் பார்ப்போம். ரெண்டாவது அலான்சோ P5. ஏஎம்ஆர் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். வழக்கம் போல் ஒரு மாதிரி வீக்கெண்டை நல்லா ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் படுத்துருவாங்க. ஸோ அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. வி ஹவ் டு சி. அலான்சோ P5 இஸ் மை செகண்ட் ப்ரெடிக்ஷன். தேர்டு, லேப் 23ல சேஃப்டி கார் ஆர் வர்ச்சுவல் சேஃப்டி கார் ஆர் ரெட் ஃப்ளாக் வரும். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். தேர்ட் ப்ரெடிக்ஷன் லேப் 23ல. இது கொஞ்சம் வில்லங்கமான ப்ரெடிக்ஷன் தான், பட் ஸ்டில். அது என்ன லேப் 23? இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே. ஒரு நம்பர், பெருசா எதுவும் சிக்னிஃபிகன்ஸ்லாம் இல்ல. ப்ரெடிக்ஷன் தானடா. ஓகே, சூப்பர் மச்சி. நீங்க முன்னாலேயே ஒரு வீடியோல சொன்னீங்க நாளைக்கே ரேஸ் வந்தா நல்லா இருக்குமே, அந்த மோட்ல தான் இப்ப நானும் இருக்கேன். அபுதாபிக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கல, ஆனா டிரைவர்ஸ் கண்டிப்பா ரிகவர் பண்ணி ஆகணும். முக்கியமா மெக்லாரன் இதுலேருந்து, இந்த டிசாஸ்டர்லேருந்து ரிகவர் பண்ணி ஆகணும். அபுதாபியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் இருவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலாஜ் அண்ட் சபரிஷ். நன்றி, வணக்கம். நன்றி.